நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் கார்த்திகேயன். ஜிதேந்திரனும் வாசவனும் இப்ப எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சிங்களா என்ன? விசாரிச்சு பார்த்தேன். அந்த போதை மருந்து கேஸ்ல இருந்து வாசவன் சாமர்த்தியமா வெளியே வந்துட்டான். அது எப்படி? வாசவனோடது ஒரு மைனர் கேஸா இருந்துச்சுல்ல. நாம ஐஸ் பாக்ஸ்ல வச்சு கொடுத்த கொஞ்சோண்டு போதை பொருளை தான் அந்த ஆள் கையில இருந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டா கஜேந்திரன் போட்ல இருந்து 4.5 கிலோ போதை மருந்து போலீஸ் பிடிச்சிருக்காங்க. அது யூரோப்பியன் மதிப்புப்படி 4.5 கோடி ரூபா ஸ்டஃப். வாசவன் கையில பிடிச்ச போதை பொருள் கஜேந்திரனோடதுன்னு என்கொயரி ஆபீசர் கிட்ட சொல்லியிருக்காரு. யாருக்கோ சாம்பிள் அனுப்புறதுக்காக பேக் மட்டும் பண்ணிருக்காராம். இது எல்லாத்தையும் சொல்லி பணத்தையும் வாரி வீசினதுக்கு அப்புறம் வாசவன் வெளியே, கஜேந்திரன் உள்ள. அவன் வெளியே வந்துட்டானா? இல்ல, அதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கான். வெண்ண தின்னது ஒருத்தன், விரல் சூப்புறது இன்னொருத்தன். கையில இருந்த பொருளை எல்லாம் உள்ள வித்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன், அதுவும் குறைஞ்ச விலைக்கு. நல்லதா போச்சு. அந்த ஆளோட கருப்பு பணம் இப்படியே செலவாகட்டும். அப்போதான் அந்த ஆள் இல்லாம போயிடுவான். வாசவன் இன்னைக்கு கண்டிப்பா வெளியே வந்துடுவான். வேணும்னா நாம அதை தடுக்கலாம். ஆயுசுக்கும் அந்த ஆள் வெளியே வர முடியாதபடி பண்ணிடலாம். வேண்டாம் வேண்டாம், வாசவன் வெளியே வந்துடட்டும். அப்பதான் மாமனாரோட சுபாவம் என்னன்னு ஜிதேந்திரனுக்கு தெரிய வரும். இத்தனை நாளா அவன் மாமனார தலைக்கு மேல வச்சிருந்தான் இல்லையா, அதுக்கான பலனை அனுபவிக்கட்டும். இந்த விஷயத்துல இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். சரிங்க மேடம். ஆனா வாசவனை சுத்தி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனமா பார்த்துட்டே இருங்க. ஓகே மேடம். தாரா மேலையும் கண்ணு வைக்கணும். ஜிதேந்திரன் மேல அவளுக்கு பாசம் கம்மியாகிட்டு வர்றது அது நல்ல அறிகுறி கிடையாது. அவளோட காதல அனிருத் இப்ப எங்க இருக்கான்? அவன் கல்ஃபுக்கே திரும்ப போயிட்டான். ஆனா கூடிய சீக்கிரமே திரும்ப வருவான்னு தோணுது. அவன் இதுக்கப்புறம் வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க மேடம். நீங்க கிளம்புங்க. நான் அப்புறம் கூப்பிடுறேன். அவர் எங்க? யாரு? மெயின் குற்றவாளி ஆளை காணோம். எங்க அவரு? யாரு, மாப்பிளையா? அவரை தான் கேக்குறேன். முதல் குற்றவாளி அவரு, ரெண்டாவது குற்றவாளி நீங்க. நல்ல வேலை, என்ன அந்த பிசினஸ்ல நீங்க சேர்த்துக்காம போயிட்டீங்க, அதனால நான் தப்பிச்சேன். ஓஹோ, பழைய பகையெல்லாம் மனசு வச்சுக்கிட்டு தான் நீ அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்கவே இல்லையா? ஏண்டி, நீ ஒரு சாதாரண மரியாதை கூட நீ அங்க வந்து எங்களை பார்க்கல. மாப்பிள்ளை நீ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்களை வெளியே எடுக்க நீ தானே முயற்சி பண்ணிருக்கணும். உன்னால போலீஸ் ஸ்டேஷன் போக முடியலன்னா அது வேணாம், அந்த அட்வொகேட் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல. அப்பாவே என் வீட்டுக்காரரையும் போலீஸ் பிடிச்சு போயிட்டாங்க, அவளை வெளியே எடுக்கணும் அப்படின்னு நீ சொன்னியா? இல்லல்ல. ஓஹோ, எனக்கு நல்லாவே தெரியும்டி. நாங்க 2 பேரும் உள்ள போனது உனக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சுல்ல. கல்ஃப்ல இருக்க உனக்கு போன் பண்ணி எப்ப பார்த்தாலும் கடலை போட்டுக்கிட்டு இருப்ப, சரிதானே? முடிஞ்சுதா? எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்களா? நான் வேணும்னே தான் உங்களை வெளியே எடுக்காம இருந்தேன். 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு உள்ள இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. அவருக்கும் கொஞ்சம் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. இதுக்கப்புறமாவது கத்துக்கட்டும். அப்புறம் நீங்க
நீங்க வெளியே வந்தீங்கன்னா மறுபடியும் அதே பிசினஸ் தானே பண்ணுவீங்க. அது வேண்டான்னு எனக்கு தோணுச்சு. நீ எல்லாம் ஒரு மகளா என்ன? என் வாழ்க்கையில நான் முதலா ஒரு 4 நாள் உள்ள இருந்தேன். நான் உன்னை வளர்த்ததுக்கு பதிலா ஒரு வாழையை வளர்த்திருக்கலாம். அதனால பிரயோஜனம் இல்லப்பா. உங்களுக்கு தான் சுகர் இருக்கு இல்லையா? அதிகமான பழம் சாப்பிடக்கூடாது. அப்படி பார்த்தா நான் தான் உங்களுக்கு நல்லவ. சாப்பாடு குழம்பெல்லாம் வச்சு கொடுக்குறேன்ல. ஏண்டி உன்கிட்ட இதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ என் மகள் ஆயிட்ட. இல்லன்னா ஒரே அடியில ஒண்ணு. ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லுங்க. முழுசா சொல்லிட்டு போங்க. நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. சொல்ல போனா அந்த ஆள் என் புருஷன் தானே. என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரே கேஸ்ல 2 பேரும் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க மட்டும் வெளியே வந்தனால தான் கேக்குறேன். மாப்பிள்ளை பேர்ல இருக்கிற கேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜாமீன்ல கூட்டிட்டு வரணும்னா ஒரு 20 லட்சம் ரூபாய கோர்ட்ல கட்டணும். என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. வச்சிருந்த பணத்தெல்லாம் 2-3 பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீ நினைச்சாதான் மாப்பிள்ளை வெளியே கொண்டு வர முடியும். நானா? நான் என்ன பண்றது? என் கையில இருந்த பண சொத்து எல்லாம் தீர்ந்து போச்சு. மத்த எல்லாமே உன் பேர்ல தானே இருக்கு. ஜாமீன் அமௌண்ட்டை நீ தான் கட்டி மாப்பிள்ளை வெளியே எடுக்கணும். என் பேர்ல இருக்கிற சொத்துக்களை யூஸ் பண்ணி யாரும் வெளியே வர வேண்டாம். 5 பைசா கூட தர மாட்டேன். ஏண்டி இதெல்லாம் நீ சம்பாதிச்சது கிடையாது. நான் தானே உன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். பணத்தை பேங்க்ல போட்டிருக்கேன். அது எல்லாமே சரிதான். ஆனா இது எல்லாமே எனக்கானது. இருக்கிறதா நான் பத்திரமா பாத்துக்கலாம் அப்படின்னா நான் நடு ரோட்டுக்கு தான் போகணும். குறிப்பா சொல்லணும்னா அடிக்கடி ஜெயிலுக்கு போற புருஷனும் அப்பாவும் இருக்கிறதுனாலதான். அப்படின்னா அந்த எல்லா சொத்துக்களையுமே நீயே வச்சுக்கோடி. உன் புருஷன் ஜெயில இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம அவர் கொஞ்ச நாளைக்கு ஜெயில இருக்கிறது தான் நல்லது. மரியாதையே கத்துக்கட்டும். நீ இப்ப மாப்பிள்ளைய ஒதுக்கலாம்னு நினைக்கிற, அப்படிதானே? உண்மையை சொல்லணும்னா அந்த மாதிரி நினைச்சு பார்க்காமலாம் இல்ல. எனக்கு இந்த வாழ்க்கை வெறுத்து போச்சு. வேண்டாம். தேவையில்லாத வேலையை பார்க்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நீ கஜேந்திரம் கொண்டாட்டி. அப்படி இருக்கும்போது மான மரியாதையோட நீங்க வாழ்றதா நல்லது. நான் சொல்லவே இல்லைன்னு நினைக்காத. வாங்க மேடம். உட்காருங்க. சார், என்ன எதுக்காக வர சொன்னீங்க? பொதுவா வக்கீலுங்களை கட்சிக்காரங்க நேர்ல பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கான அர்த்தம் கேஸ் சம்பந்தப்பட்ட சந்தோஷமான விஷயத்தை சொல்றதுக்காக மட்டும்தான். என்ன விஷயம் சார்? நாம ரொம்ப நாளாவே அசோகனோட கேஸ் பின்னாடி ஓடிட்டு இருக்கோம்ல. ரீஇன்வெஸ்டிகேஷன் வேணும்னு நாம போட்ட மனுவை சுப்ரீம் கோர்ட்டு ஏத்துக்குச்சு. நல்லது. கேஸ் விசாரிச்சாங்கன்னா அசோகன் திரும்ப வந்துருவாங்கல்ல? அது உண்மைதானே? கோர்ட்டு சில விஷயங்களை நமக்கு சாதகமாக தான் சொல்லியிருக்கு. கேஸ் நடந்த காலத்துல போலீஸோட என்கொயரியில இருந்து ரொம்ப தப்பு நடந்திருக்குன்னு கேஸ் டைரியும் ஆதாரத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா கோர்ட் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட்ல அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது சரிதான். அன்னைக்கு இந்த கேஸை என்கொயரி பண்ண போலீஸ்காரங்க வாசவனை சந்தோஷப்படுத்துற மாதிரி தான் ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க. போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்லயும் ஃபாரன்சிக் லேப் ரிப்போர்ட்லயும் அவங்க பொய்யா எழுதியிருக்காங்க. அப்படிதான் அவருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க மேடம். அதனால தீர்ப்பு சொல்லும் போதே அவங்க ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. கேஸோட மறு விசாரணை ஹைகோர்ட்டோட நேரடி நடவடிக்கையும் சட்டப்படியும் நம்பிக்கையான ஒரு ஆபீசரை வச்சு நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. லோக்கல் போலீஸுக்கு இது ஒரு நல்ல அடிதான். இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த கேஸுக்கான மறு விசாரணைக்கான மனு கூடவே இன்னொரு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆமா, அம்மாவோட ஆக்சிடென்ட் கேஸ் தானே? அதேதான். இந்த 2 கேஸ் இடையில ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தானே நம்ம வாதாடணும். அதையும் அசோகனோட கேஸை விசாரிச்ச அந்த போலீஸ் ஆபீசர் கிட்டயே ஒப்படைச்சிருக்காங்க. சொல்ல போனா நம்ம கொடுத்திருந்த மனுல எழுதியிருந்த எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட் ஓகே பண்ணிட்டாங்க இல்லையா? ஆமா, நம்மளோட அவசியம்லாம் நியாயமானதுன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கே தெரிஞ்சு போச்சு. அதாவது
இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட உண்மையெல்லாம் வெளியே வரப்போகுதுன்னு தான் அதுக்கான அர்த்தம். அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும்? ஹைகோர்ட் ஒரு நேர்மையான போலீஸ் கிட்ட இந்த கேஸை விசாரிக்க சொல்லி ஒப்படைக்கும். ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியை தான் கோர்ட் நியமிக்கும். அவர் கேஸை ஆரம்பத்திலேருந்து விசாரிப்பாரு. இப்ப இருக்கிற சாட்சிகளை விசாரிப்பாரு. ஒருவேளை தேவைப்பட்டதுன்னா புதிய சாட்சிகளையும் விசாரிப்பாரு. ஒருவேளை பழைய போலீஸ் ஆபீசர்களையும் விசாரிக்க வேண்டி வரும். அவங்க விசாரணையிலையும் தப்பு நடந்திருக்குன்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும்படி அவர் கண்டிப்பா ஆர்டர் போடுவார். என்கொயரி வரட்டும். போலீஸ்ல இருக்க நிறைய கிரிமினலை பிடிக்கிறதுக்கு இது நல்ல வாய்ப்பு சார். ஆனா ஒரு விஷயம் இருக்கு மேடம். அந்த கஜேந்திரனோட வாக்குமூலம் இருக்குல்ல, அது ஒரு பிரச்சனை தான். எப்பேற்பட்ட விசாரணை வந்தாலும் அந்த வாக்குமூலம் கேஸை நேரடியாவே கண்டிப்பா பாதிக்கும். இல்லன்னா அந்த ஆளோட வாக்குமூலம் பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு பலமான எவிடன்ஸை நாம கண்டுபிடிச்சாகணும். 5 வருஷம் முடிஞ்சிருச்சு இல்லையா? இதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஜிதேந்திரன் நடந்த விஷயத்த ஓப்பனா சொன்னா போதும் இல்லையா? போதும், அது போதும். சரி, அதுக்கான வழி ஏதாவது இருக்கான்னு நான் முயற்சி பண்றேன். ரொம்ப நல்லது. கேஸ்ல 90% ஜெயிச்சிட்டோன்னு என்னால இப்பவே சொல்ல முடியும். சரிங்க சார், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரி. ஆஹா, மஹி மாமாவா? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. தாரா, நீ அந்த பக்கமா வரவே இல்லையே. அது மட்டும் இல்லாம நாங்க இந்த பக்கம் வரவே இல்லைங்கிறதா உண்மை. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி பார்க்க முடியும்? பாமாக்கா நல்லா இருக்காங்களா? நல்லாதான் இருக்கா. ராகுலும் நைனாவும்? நைனா இன்ஜினியரிங் சேர்ந்துட்டா மார்த்தாண்டத்தில், இங்க ஹாஸ்டல்ல இருக்கா. அப்புறம் ராகுல், அவ எங்க கூட தான் வீட்டுல இருக்காமா. அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுல? கஜா அப்படி சொன்ன மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு கஜேந்திரன் தானே அவன் கூட கடைசி வரைக்கும் இருந்திருக்கான். ஆமா, வாசுவனா இல்லையா? இருக்காரு. இப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாரு. வெளியே எங்கேயோ கிளம்புறாருன்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் மாத்த போயிருக்காரு. மஹி மாமா உள்ள வாங்க. உட்காருங்க. ஆஹா, அட மகி, நீயா? இவ வாய்ஸ் கேட்டு யாரோ வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். மகி உட்காருப்பா. மாமா, நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? இல்லனா இங்க சாப்பிடுங்க. இல்லம்மா, நான் சாப்பிட்டுட்டேன். அப்படின்னா நான் டீ எடுத்துட்டு வரேன். நீங்க பேசிட்டு இருங்க. உட்காருப்பா. நான் இப்போ வக்கீல் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். இப்போ கொஞ்ச நாளாவே ஏகப்பட்ட கேசுகள். நான் கஜேந்திரனை பத்தி பேசுறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். போதை மருந்து கேஸ்ல நீங்க அரெஸ்ட் ஆயிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். தெரியாம ஒரு தப்பு நடந்து போச்சு. அது காரணம் கிருஷ்ணாவும் கார்த்திகேயன் தான். இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும். அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கண்டிப்பா கொடுப்பேன். வாசுவனா, நீங்க மட்டும் வெளியே வந்துட்டீங்க. கஜேந்திரனை வெளியே எடுக்கணும்ல? எடுக்கணும். அதுக்கு தான் நான் வெளியே வந்திருக்கேன். 2 பேரும் உள்ள இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. யாராவது ஒரு ஆள் வெளியே இருந்தாதான் ஒருத்தர் உதவி பண்ண முடியும். அதுக்காக நான் பணத்தை வாரி எறிஞ்சுதான் நான் ஜெயில இருந்து வெளியே வந்தேன். இதுக்கப்புறம் நீங்க கஜேந்திரனை வெளியே எடுக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும்ல? மாப்பிள்ளையோட கேஸ் ரொம்ப சீரியஸான கேஸ். ஜாமல்ல எடுக்கணும் அப்படின்னா ஒரு 20 லட்சம் ரூபாய் கோர்ட்ல கட்டணும்னு வக்கீல் சொல்றாரு. அதுக்கு என்ன, அவ்வளவு பணத்தையும் கொடுத்துதானே ஆகணும். அங்கதான் பிரச்சனையே. இது போதை மருந்து கேஸா இருக்கிறதால கோர்ட்டு மாப்பிள்ளையோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க.
அதனால ₹1 கூட அக்கவுண்ட்ல இருந்து எடுக்க முடியாது. இப்போதைக்கு அந்த பணத்தை நீங்க கொடுக்கலாம்ல? அங்கதான் இன்னொரு பிரச்சனை. இப்ப சரக்கு 2வது தடவை தான் மாட்டிருக்கு. ஒரு தடவை போட்ட கேஸை இல்லாம பண்ணவே நான் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. மெட்டீரியலோட விலை வேற. இந்த தடவை மாட்டின உடனே நான் இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேங்கிறது தான் உண்மை. ஐஸ் ஃபேக்டரியும் மார்க்கெட்ல இருந்த கடையும் வித்து தான் நான் ஜெயில இருந்தே வெளியில வந்தேன். உண்மையா சொல்றேன் மகி, நான் உன்னை விட பெரிய கஷ்டத்துல இருக்கேன். ஆக என்கிட்ட கோயம்புத்தூர்ல இருக்கிற எஸ்டேட் மட்டும் தான் கையில இருக்கு. அங்கேயும் பிசினஸ் டல்லா போறதால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனாலும் உங்களுக்கு சொத்து நிறைய இருக்காங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பெட்ரோல் பங்க், நீங்க கட்டியிருக்கிற அந்த பிளாட், இந்த மாதிரி நிறைய சொத்து இருக்கே. அது எல்லாமே என் பேர்ல இல்ல மகி. நான் அந்த தப்ப தெரியாம பண்ணிட்டேன். உங்க பேர்ல இல்லையா? அது எல்லாமே உங்க சொத்து தானே? என் சொத்து தான் அதெல்லாம். ஆனா அது எல்லாத்தையும் நான் தாரா பேர்ல தான் எழுதி வச்சிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா அவ தான் அது எல்லாத்துக்கும் முதலாளி. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வந்தது. அன்னைக்கு ஆடிட்டர் சொன்னதை கேட்டு நான் எல்லாத்தையும் தாரா பேர்ல எழுதி வச்சிட்டேன். அதுல இருந்து வர வருமானம் எல்லாமே அவ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் போகுது. அப்ப என்ன பிரச்சனை? தாரா கிட்ட நீங்க விஷயத்த சொல்லலாம்ல? பேங்க்ல இருந்தே பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஜாமீன் தொகையை அந்த பணத்தை நீங்க கொடுங்க. அவ இப்போ ஒரு பைசா கூட நான் தரமாட்டேன்னு தெளிவா என்கிட்ட சொல்லிட்டா. என்ன தரமாட்டாளா? அவ எதுக்காக அப்படி சொன்னா? இது எல்லாமே நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து. அத நீங்க தாரா பேர்ல எழுதி வச்சிருக்கீங்க. அத செலவு பண்றது வேற யாருக்கும் கிடையாது, நம்ம கஜேந்திரனை வெளியே எடுக்கிறதுக்காக தானே. அதை பத்தி எல்லாம் சொன்னா அவ மண்டையில கொஞ்சம் கூட ஏறாது. பணம் தர மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா சொல்லிட்டா. நீங்க அவகிட்ட எல்லாத்தையுமே ஸ்ட்ரிக்டா சொல்ல வேண்டியதானே? எப்படிப்பா சொல்றது? சட்டப்படி பார்த்தா அது எல்லாத்துக்கும் அவதான ஓனரு. என்னால கேட்க கூட முடியாது. அது மட்டும் இல்ல, நான் தான் சொன்னேன்ல, நானும் இப்ப ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கேன். அதனால அவளை கோவப்படுத்தாம இருக்கிறது தான் எனக்கு நல்லது. அவ உடனே கோவப்பட்டு இந்த வீட்டை விட்டு என்ன அனுப்பிட்டா என்ன பண்றது? காரணம், இந்த வீடு அவ பேர்ல தான் இருக்கு. சுபாவம் என்னன்னு தெரியல. அவளை ஒரே அடி அடிச்சு கொன்னு போட்டுருவேன். என் பொண்ணு எனக்கு இல்லாம போயிடுவாள் நினைச்சுதான் நான் பொறுமையா இருந்துகிட்டு இருக்கேன். அண்ணா, உங்களுக்கு கஷ்டமா இருந்தா தாரா கிட்ட நானே பேசுறேன். நம்ம கஜேந்திரனை வெளியே எடுத்தே ஆகணும். இந்தாங்க டீ எடுத்துக்கப்பா. தாரா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். சொல்லுங்க மாமா. கஜேந்திரன் ஜெயில இருக்கான் இல்லையா? அவனுக்கு யாரும் இல்லாத மாதிரி அவன் ஜெயில இருக்கிறது நமக்கு தாமா அவமானம். அவனை வெளியே எடுக்கணும்ல, அதுக்கான ஏற்பாடு நீதாமா பண்ணணும். நானா? நான் என்ன பண்றது? அத கோர்ட்டும் போலீஸும் தானே முடிவெடுப்பாங்க. ஜாமீன்கான பணத்தை கொடுத்தா வெளியே வரலான்னு வக்கீல் சொல்லியிருக்காரு. இப்போ நாங்க இருக்கிற நிலைமை பத்தி உனக்கே நல்லா தெரியும்லம்மா. இப்ப எங்க நிலைமைக்கு 10-20 லட்சம் ரெடி பண்றது ரொம்ப கஷ்டமா. நீ நினைச்சாதான் ரெடி பண்ண முடியும். தாரா, உன் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை எடுத்து கஜேந்திரனை வெளியே எடுக்கலாம்ல? அதெல்லாம் சரி வராது மாமா. அது ஏன் சரி வராது? அது வேற யாருக்கும் இல்லையே, அவன் உன்னோட புருஷன் தானே. அதனாலதான் சரி வராதுன்னு நான் சொன்னேன். ஒருவேளை அவரை வெளியே கூட்டிட்டு வந்தாலும் அவர் திருந்துவாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. அதுக்காக கஜேந்திர பண்ண தப்பாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்றியா? உண்மையை சொல்லனா வாசுனன் தானே குற்றவாளி. கஜேந்திரன் போட்ல வாசுனன் தான் போதைப் பொருளை கடத்தினார். அப்போ கஜேந்திரனை வெளியே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்க 2 பேர் கையில இருக்கு. அவரே பார்த்து நடத்த வேண்டிய பிசினஸ் எதுக்காக அவர் அப்பா கிட்ட ஒப்படைச்சாரு? அதுதான் அவர் பண்ண தப்பு. அதுக்கான பலனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் தப்பு பண்ணிட்டு தான் சொன்ன என் அப்பா இங்கதான் இருக்காரு. இவர்கிட்ட சொல்லி அவரை வெளியே எடுக்க சொல்லுங்க. அப்போ கஜேந்திரன் ஜெயிலே இருக்கணும்னு சொல்ல வரியா நீ? ஓ, ஒரு ஆள் கொஞ்ச நாளைக்கு ஜெயில இருக்கிறதுனால பெருசா ஒன்னும் ஆயிட போறது இல்ல. அவர் ஒரு அப்பாவி.
கொஞ்ச நாள் போச்சுன்னா கவர்மெண்டே அவரை வெளியே அனுப்பிடுவாங்க. அதுக்காக நாம வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் கிளம்புற வாசோனா, உங்களால முடிஞ்சது அப்படின்னா கஜேந்திரன் வெளியெடுங்க. மகி உன்னை கார்ல கொண்டு விட்டுட்டா? இல்ல, அது வேண்டாம். நான் மெயின் ரோடுக்கு போனா நிறைய பஸ் எனக்கு கிடைக்கும். நான் வக்கீல் ஆபீஸுக்கு போக போறேன், அது வேற வழி. இருந்தாலும் வாசோனா, தாரை எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு போனா? சொல்ல போனா புருஷனை ஜாமீன் எடுக்கிறத பத்தி தானே நாம பேசிட்டு இருந்தோம். அதுக்கு இந்த மாதிரி பேச வேண்டாமே. கொஞ்ச நாளா அவ எல்லார்கிட்டையும் இப்படிதான் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசுறா. என்ன நடந்தாலும் கவலை இல்லாத மாதிரி சொல்றா. நான் என்னதான் பண்றது? தாரா பணம் தரலங்கிறதுக்காக நீங்க கஜேந்திரனை கைவிடுறது தப்பு இல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.